அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு இந்த தருணத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்வது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த கிரகணம் நிறைவடைந்த அடுத்த நாளே மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார். ஜென்ம ராசியில் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் மிக வலுவாக இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திர கிரகணமும் அதை தொடர்ந்து நல்ல கிரக மாறுதலும் நடைபெறுவதால் எதிர்பாராத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு இந்த தருணத்தில் சப்தமத்தில் இருக்கிறார். பால் பகுதியை கொண்ட கேது ஜென்மத்தில் வலுவாக இருக்கிறாருங்க. அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்க போகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பாம்புவின் ஆதிக்கம் கொண்ட ராகு மற்றும் கேதுவின் கிரக அமைப்புகளில் வலுவாக சந்திர கிரகணம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு முற்றிலும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு துறவி ஒருத்தர் இருக்கிறார். அவர் எதிர்காலத்தை நன்கு கணித்து மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறாருங்க. எனவே அவரை அறிந்து உலகின் பல மூலையிலிருந்தும் தங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பலர் வருகின்றனர். அவர்களுக்கு நன்மை நிறைந்த விஷயங்களை சொல்லும் போது மகிழ்ச்சி அடைந்து இந்த துறவியை வாழ்த்து செல்கின்றனர். ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய கஷ்டத்தை உணர்த்தும் போது அந்த துறவியை சபித்து விட்டு செல்கின்றனர். இதனால் இந்த துறவிக்கு ஒரு விதமான மன குழப்பம் ஏற்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. இதை செயல்படுத்த வேண்டும் என்ற முயற்சியிலும் அந்த துறவி இறங்குகிறாருங்க. அப்போது பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் துறவியிடம் வந்து நான் எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெறுவேனா என்று கேட்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் ஆண்டு தேர்விலும் கல்லூரி மாணவர்கள் செமஸ்டர் தேர்விலும் வெற்றி பெறுவேனா என்று கேட்க அதற்கு அந்த துறவி நாளை மிக வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. இந்த கிரகணத்தின் போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை நான் தெளிவாக சொல்லுகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறாருங்க. அதை தொடர்ந்து ஒரு வேலையில் இல்லாத ஒரு நபர் வந்து எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் என்று கேட்கிறார். வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நிரந்தர வேலை எனக்கு எப்போது அமையும் என்று கேட்கிறார். எந்த வருடத்தில் எந்த தேதியில் அமையும் என்று அந்த துறவியிடம் கேட்க அவரோ மறுமொழியாக நாளை சக்தி வாய்ந்த கிரகணம் நடைபெற இருக்கிறது. அந்த கிரகணத்தின் போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அவர்களையும் அனுப்பி விடுகிறாருங்க. அதை தொடர்ந்து ஒரு காதலனும் காதலியும் வந்து எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், நாங்கள் இருவரும் திருமண வாழ்வில் இணைவோமா அல்லது பிரிந்து விடுவோமா, தனித்தனியே திருமணம் செய்து கொள்வோமா அல்லது இறந்து விடுவோமா அவர்களுடைய எதிர்காலத்தை கேட்கின்றனர். அப்போது திருமணமாகாத ஒருவர் எனக்கு எப்போது திருமண பாக்கியம் கிடைக்கும் என்று கேட்கிறார். மற்றொருவரோ ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவராக இருக்கிறார். அவருக்கு முதல் மனம் சரியாக அமையவில்லை. இரண்டாவது திருமணம் எப்போது கைகூடும், அந்த திருமண வாழ்க்கையாவது சுபிட்சமாக இருக்குமா அல்லது சிரமமாக இருக்குமா என்ற கேள்வி அவரிடம் எழுப்ப அதே பதிலை இவர்களுக்கும் சொல்லி அந்த துறவி அனுப்பி விடுகிறாருங்க. இவர்களெல்லாம் பரவாயில்லை. ஒரு வயதானவர் வந்து எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கு, என் மகன்கள் என் பேச்சை கேட்கவில்லை, பேர குழந்தைகளும் என்னை பெரிதாக பொருட்படுத்தவில்லை, என்னுடைய வாழ்க்கை வெறுத்து விட்டது, நான் துறவரம் செல்லட்டுமா என்று அவரிடம் கேட்க அவருக்கும் அதே பதிலை சொல்கிறார் அந்த துறவி. அடுத்ததாக ஒரு அரசன் வருகிறான். நான் இப்போது போருக்கு செல்கிறேன். இந்த போரில் வெற்றி பெற்று எவ்வளவு ராஜ்யங்களை கைப்பற்றுவேன் என்ற கேள்வியை கேட்கிறாருங்க. தற்போதைய காலகட்டமாக வைத்து கொண்டால்
ஒரு அரசியல்வாதி வருகிறார். எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவேனா, ஆட்சி பலமும் அதிகாரமும் எனது கைக்கு கிடைக்குமா என்ற கேள்வியை கேட்கிறாருங்க. அப்போது அந்த துறவி, நாளை சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது, அப்போது வாருங்கள் உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அவர்களையும் அனுப்பிவிடுகிறார். இப்படி பல்வேறு மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வருவதற்கூடிய அனைவருமே கேள்வி கேட்க, அனைவரையுமே இதே பதிலை சொல்லி அனுப்பி விடுகிறாருங்க அந்த துறவி. அடுத்த நாள் அனைவருமே தங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தில் அதிகாலையிலே வந்து விடுகின்றனர். ஆனால் அந்த துறவியோ மௌனமாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது சந்திர கிரகணமானது துவங்குகிறது. வானில் தோன்றக்கூடிய அதிசயங்களை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த துறவி கண் விழித்து வானை நோக்கி பார்க்கிறாருங்க. அதிசயமான பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதை பார்த்து கொண்டே தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எழுந்து அதை தெளிவாக பார்க்கும்படி பல பாதையில் நடந்து செல்கிறார். அப்போது வழியில் ஒரு குழி இருக்கிறது. அந்த குழியை கவனிக்காமல் அந்த குழிக்குள் அந்த துறவி தவறி விழுந்து விடுகிறார். இதை பார்த்த அனைத்து மக்களுமே அவரை ஏளனம் செய்து சிரிக்கிறார்கள். இவருடைய எதிர்காலமே இவருக்கு தெரியவில்லை, நம்மளுடைய எதிர்காலத்தை இவர் சொல்ல போகிறாரா என்று ஏளனத்துடன் சிரிக்க, அவர்கள் அனைவரையும் பார்த்த அந்த துறவி, உங்களுடைய எதிர்காலம் எனக்கு தெரியும், என்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் என்பதும் எனக்கு தெரியும், அதை தெரிந்ததால் தான் நான் இந்த பள்ளத்தில் விழுந்தேன். ஆனால் உங்களுடைய இயல்பு என்னவென்றால், ஒருவன் துன்பத்தில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை வரவில்லை, அவன் துன்பத்தில் இருப்பதை கண்டு ஆனந்தம் கொள்கிறோம். இதுதான் உங்களுடைய இயல்பு. இதை நிச்சயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி தற்போது இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை என்ன செய்தால் எதிர்காலத்தில் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறாருங்க. எல்லாருமே எதிர்காலம் மிக மகிழ்ச்சியாக அமையுமா, கடினமாக இருக்குமா என்பதை அறிந்து கொள்ளதான் அவளாக இருக்கிறோமே தவிர, தற்போது இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை எதிர்கால கனவை கண்டே கழிக்கிறோம் என்பதை தான் அந்த துறவி உணர்த்துகிறார். அதுபோன்றுதான் கன்னிராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று நினைத்து கனவு கண்டிருக்கிறோமே தவிர, அதற்கான சிறு துரும்பை கூட நிகழ்காலத்தில் நகர்த்துவது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. என்றால் எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காலத்தில் ஏதோ ஒரு கிரகநிலை சாதகமற்று இருந்தால் ஏதோ ஒரு கிரகநிலை நிச்சயமாக சாதகமாக இருக்கும். இந்த வேளையில் பார்த்தோம் என்றால் பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பில் இல்லை. ஆனால் சக்தி வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் சனியும் மிக வலுவான உச்ச அமைப்பில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டு விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9ல் இருந்தாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாகவும் பக்கபலமாகவும் அமையும். குடும்ப உறுப்பினர்கள் தாமாகவே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. இந்த சந்திர கிரகணம் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஆரம்பித்தாலும் அதற்கு பிறகு பல அதிரடியான கிரக மாறுதல்கள் நடைபெறுவதால் குருவும் 9ல் இருப்பதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது, வித்யாகாரகரான புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி நன்மை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில்
மிகவும் அற்புதமாகவும் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவில் நீண்ட நாட்கள் சந்தித்து வரக்கூடிய உடல் ரீதியான பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே அதிரடியான பல மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பையும் காரணமின்றி தடைபட்டு இருந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். இடைத்தரகர்கள் இல்லாமல் தாமாகவே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையிலும் ராகு சப்தமத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். மிக வலுவாக ருணரோக ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரன். எனவே கலைத்துறையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி வரும். நினைத்ததை விட அனைத்து காரியங்களிலும் மிக துல்லியமாக காரிய வெற்றியை பெறுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான தடைகள் நீங்கி அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்ய முடியும். அது மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் மங்களகாரக நிலை கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு. இந்த தருணத்தில் சந்திரனும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுவதால் அன்றைய தினத்தில் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதைவிட மிக முக்கியமாக அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் அனைத்து வகையான கிரகண தோஷங்களும் கன்னிராசிக்காரர்களை விட்டு நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக பெறுவதற்கான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.